இந்த வெளியேற்ற 2 நபர்களை சொல்லணும். அரோரா சொல்வேன் பாஸ். இந்த வீட்ல புரியாத மாதிரி எனக்கு தோணுது. சுத்தி பம்பற மாதிரி எல்லாம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ப்ரோமோ 3 பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆக்சுவலா ப்ரோமோ 3ல மட்டும் தான் இன்னைக்கு விஷயமே இருக்குங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 ப்ரோமோ செலிப்ரேஷன் ப்ரோமோவா முடிஞ்சு போயிருச்சு. இந்த ப்ரோமோல தான் நாமினேஷன்ல வரும் பாத்தீங்களா, அதை பத்தி காமிச்சிருக்காங்க. இன்னைக்கு செலிப்ரேஷன் போனதுனால நாமினேஷனே இருக்குமான்ற பத்தி கேள்வி இருந்தது. ஆனா நாமினேஷன்லாம் இருக்கதாங்க செய்யுது. சரி, முதல்ல யாரை செலக்ட் பண்ணிருக்காங்கன்றத பத்தி பார்ப்போங்க. கமருதீன் இருக்காரு பாத்தீங்களா, அரோராவோட பேரை சொல்றாரு. அதுக்கு காரணமா என்ன சொல்றாருன்னா, ஒரு ப்ராப்ளம் வந்தா அவங்க ஸ்டாண்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதாவது கொஞ்சம் நடுவுல ஒரு வேலைலாம் நேத்து பண்ணாங்க பாத்தீங்களா, அதனால தான் கமருதீன் அரோராவை செலக்ட் பண்ணியிருக்காரு போல. இன்னொன்று ஓட்டு கமருதீன் யாருக்கு போடுவாருன்றது தெரிஞ்சது தான். கண்டிப்பா ஆதிரையை தான் செலக்ட் பண்ணியிருப்பாரு. ப்ரோமோல அந்த விஷயத்தை காட்டல, ஆனா நம்மளே புரிஞ்சுக்கலாம் கண்டிப்பா ஆதிரைக்கு தான் இன்னொன்று ஓட்டு அவர் போட்டிருப்பாரு. சரி, அடுத்ததா கெமி சொல்றதை காட்டுறாங்க. கெமி யாரை செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னா அரோராவை செலக்ட் பண்ணியிருக்காங்க. 2 பேர்ல ஒருத்தரா அரோராவை செலக்ட் பண்ணியிருக்காங்க, இன்னொருத்தரா யாரை செலக்ட் பண்ணாங்கன்னு தெரியல. செலக்ட் பண்ணதுக்கு காரணமா என்ன தெரியுமா சொல்றாங்க, அவங்க ஒரு பாண்டாவா இருக்காங்க. அதாவது இவங்க அழக பிரிவிலேஜா யூஸ் பண்ணி அப்படியே இந்த இடத்துல தக்க வச்சிடலான் இருக்காங்க. மற்றபடி கேம் எதுவுமே இல்லைன்ற மாதிரி சொல்ல வராங்க. ஏற்கனவே இந்த ரீசனை ஓப்பன் இதுலயே அவங்க சொன்னாங்க. இப்போ இந்த நாமினேஷனுக்கும் அந்த விஷயத்தை கொண்டு வராங்க. அடுத்ததா துஷார் யாரை சொல்றான்றதை காட்டுறாங்க. துஷாரோ 2 பேரை சொல்லலாம்ல, அதுல ஒருத்தரை மட்டும் தான் காட்டுறாங்க. யாரை சொல்றான்னு பார்த்தீங்கன்னா ஆதிரியை தான் சொல்றான். அதாவது ஆதிரியை கேமை சரியா விளையாடுறது இல்லை அப்படின்ற காரணத்தெல்லாம் சொல்றான். ராஜா, நீ கேப்டன்சி கிடைச்சே ஒன்றும் பண்ணல, அதெல்லாம் மறந்துடாத ராஜா, அப்படிதான் நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு. ஸோ இவன் ஆதிரியை சொல்றான். ஆதிரி கூடயே தான் சுத்திட்டு இருந்தான். இன்னைக்கு காலையில கூட விளையாண்டான். ஆனா பார்த்தா ஈவினிங் டைம்ல அவங்களுக்கே ஓட்டு போட்டிருக்கான். என்ன கதைன்னு தெரியல. ஒருவேளை இந்த வாட்டி ஜெயிலுக்கு ஆதிரியும் அரோராவும் போனாங்கல்ல, சரி எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு ஓட்ட போட்டுலான்னு முடிவு பண்ணிட்டாங்க போல. இந்த துஷார் சொன்னதை காட்டினாங்கல்ல, அதே மாதிரி கானா வினோத்தும் சொன்னாரு. ஆனா கானா வினோத் சொன்னதுல காரணம் நல்லா இருந்தது. அது என்னன்னா, ஆதிரை இந்த வாட்டி சூப்பர் டீலக்ஸ்க்கு வந்தவங்க. ஆனா சூப்பர் டீலக்ஸ்க்காக அவங்க கேம் விளையாடாம எப்ப பாரு பிக் பாஸ் ஹவுஸுக்காக தான் கேம் விளையாண்டாங்க. பிக் பாஸ் ஹவுஸ்ல தான் இருந்தாங்க. அதனால நான் ஆதிரையை நாமினேட் பண்றேன்னு சொன்னாரு. ஸோ இது எனக்கு என்னமோ வேலிடா தெரிஞ்சதுங்க. இந்த வாட்டி எனக்கு தெரிஞ்சு அரோரா ஆதிரை தான் நிறைய ஓட்டு வாங்குவாங்க போல. ஏன்னா அவங்கள தான் அதிகம் காமிச்சிட்டு இருந்தாங்க. சரி, அடுத்ததா ரம்யா ஜோவை 2 பேர் சொல்றாங்க. ரம்யா ஜோவை 2 பேர் சொல்றாங்க. ப்ரோமோல காமிச்சதை வச்சு சொல்றேன், 2 பேர் சொல்றாங்க. முதல்ல சொல்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரவீன் ராஜ் சொல்றாரு. பிரவீன் ராஜ் என்ன சொல்றாருன்னா, ரம்யா ஜோ ஒரு கேம் பிளே பண்றாங்க. அதாவது சக்கரம் மாதிரி சுத்தி ஒரு கேம் ஆட்டம் ஆடுறாங்க. அவங்க கிட்ட ஒன்று சொல்றது, இவங்க கிட்ட ஒன்று சொல்றது, அந்த மாதிரி சாமர்த்தியமா ஒரு கேம் விளையாடுறாங்க அப்படின்ற மாதிரி பிரவீன் ராஜ் மென்ஷன் பண்றாரு. ரெண்டாவதா யாரு ரம்யா ஜோவை சொல்றாங்கன்னா, நம்ம திவாகர் தான். திவாகருக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே ரம்யா ஜோ கூட செட்டே ஆகலங்க. ரம்யா ஜோ தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுறாங்க. ஒன்றும் இல்லை, இவங்க ஏதோ டீ ஆத்திட்டு இருப்பாங்க, பக்கத்தில் நிற்பாரு. அதுக்கு போய் திவாகர் அந்த அளவுக்கு திட்டினாங்க, மரியாதை இல்லாமல் பேசினாங்க. அதை தான் திவாகர் இந்த இடத்துல சொல்றாரு. அந்த ரம்யா ஜோ எப்போ பாரு சண்டை போடணும்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி பேசும்போது மரியாதையை கொஞ்சம் கூட தரமாட்டாங்க. எனக்கு அதுதான் காரணமா நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி இவர் காரணமா அதை தான் சொல்லியிருக்காரு. ஸோ இதில் வச்சு பார்க்கும்போது ஆதிரிக்கு 2 ஓட்டு கிடைச்சிருக்கு, அரோராக்கு 2 ஓட்டு கிடைச்சிருக்கு, ரம்யா ஜோக்கு 2 ஓட்டு கிடைச்சிருக்கு. ஸோ இன்னியை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த நாலு நாமினேஷனை பொறுத்த வரைக்கும் இவங்க தான் அதிக ஓட்டு வாங்க வாய்ப்பு இருக்கு. ஒவ்வொருத்தரும் 5, 6 அந்த மாதிரி ஓட்டு வாங்க வாய்ப்பு இருக்கு. ஃபுல் எபிசோட்ல தான் என்ன நடக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். யாரெல்லாம் நாமினேஷன்ல வராங்க, யாரெல்லாம் தப்பிச்சிட்டாங்க அப்படின்றத பத்தி நம்ம டீட்டெயிலாக அப்புறமா டிஸ்கஸ் பண்ணலாங்க.